வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। हरि ओम। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां शरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பரவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் குரு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சதுஸ்திரிசம்ச சர்க்கா, சர்க்கமானது 34. வாலி ராவண சத்தியம். வானர மன்னன் வாலிக்கும் அரக்க மன்னனாகப்பட்ட ராவணனுக்கும் நட்பு உறவானது ஏற்பட்டது என்று ஸ்ரீ ராமபிரானிடம் ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவராகப்பட்டவர் எடுத்து சொன்னாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரல் சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேஜி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாரம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திராகமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாசுர வரசத்ருகணானுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சதுஸ்திரிசம்ச சர்க்கா, சொர்க்கமானது 34. வாலி ராவண சத்தியம். வானர மன்னன் வாலிக்கும் அரக்கமன்னனாகப்பட்ட ராவணனுக்கும் நட்பு உறவானது ஏற்பட்டதாம் என்று ஸ்ரீ ராமபிரானிடம் ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் எடுத்து சொன்னாராம். அர்ஜுனேன விமுக்தஸ்து ராவணோ ராட்சசாதிபா சசார பிருத்திவீம் சர்வாம் அனிர்வின்னஸ்ததா கிருதகா. இந்த மாதிரி மகா மன்னனாகப்பட்ட அர்ஜுனனிடமிருந்து விடுதலையான அரக்க மன்னனாகப்பட்ட ராவணன் கொஞ்சம் கூட சிறிதளவும் பயப்படாமல் இந்த மன்னோலோகம் முழுவதையும் சுற்றி வந்தான்றாமா. ராட்சசாம்பா மனுஷ்யாம்பா ஸ்ருணுதேயம் பலாதிகம் ராவணஸ்தம் சமாசாத்திய யுத்தே ஹ்யவயதி தர்பிதா. அப்போ இவன் இந்த மண்ணுலகத்தில் சுற்றி வரும்பொழுது அவனுக்கு அவன் அரக்கணும், எல்லா மனிதனும் யாராக இருந்தாலும் மிகவும் பலசாலி அப்படின்னு அவன் கேள்விப்பட்டாலே போகிறோம். இந்த அரக்கனாகப்பட்டவன் ராவணன் உடனே அவர்களிடம் சென்று அவனை போருக்கு அழைப்பது அவனுடைய வழக்கம். அந்த மாதிரி இந்த அகங்காரம் செருக்கு கொண்ட ராவணனானவன் அனைவரையும் அந்த மாதிரி துன்புறுத்து கொண்டு வந்திருந்தாங்கிறவா. ததா கதாசித் கிஷ்கிந்தாம் நகரீம்
வாலிபாலிதா கத்வா ஹவயதி யுத்தாய வாலினம் ஹேமமாலினம். ராமா, இந்த மாதிரி அந்த சமயத்தில் இருக்கும் பொழுது ஒரு சமயம் வாணர வாலியினால் பரிபாலிக்கப்பட்டு வரக்கூடிய கிஷ்கிந்தைக்கு இந்த அரக்கனானவன் ராவணன் சென்று தங்க மாலை அணிந்து கொண்டிருந்த வாலியை போருக்கு இவன் அழைச்சான். ததஸ்து வானரா மாத்தியஸ் தாரஸ்தாரா பிதா பிரபு உவாச வானரோ வாக்கியம் யுத்த பிரே சுமுபாகதம். இந்த மாதிரி போர் செய்யறதுக்காக இந்த அரக்கனாகப்பட்டவன் ராவணன் வந்திருக்கான் அப்படிங்கிறத அங்கே இருக்கிற வானரங்கள்லாம் பார்த்துட்டு வாலியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தாரன் அவருடைய தந்தை சுஷேனன் இளைய ராஜாவாக இருக்கக்கூடிய அங்கதன் மற்றும் வாலியினுடைய சகோதரனாகப்பட்ட சுக்ரீவன் இவன் எல்லாரும் சேர்ந்து ராவணன் கிட்ட சொன்னா என்ன சொன்னா தெரியுமா? ராமா, ராட்சசேந்திர கதோ வாலி எஸ்தே பிரதிபலோ பவேத் கோ அந்ய பிரமே முகதஸ் தாதும் தவசக்த பலவங்கமஹா. இப்போ இவர்கள் அனைவரும் அரக்கத்தலைவனாகப்பட்ட ராவணன் கிட்ட சொல்றா, அரக்கத்தலைவனே, நீ சண்டை போடுவதற்காக விரும்புகிற உன்னை எதிர்த்து நிற்கக்கூடியது யார்? ஒரே ஒருவர் தான், வாலி தான். அவர் இப்போ வெளில போயிருக்கார். வானரங்களில் வேறு யார் தான் உன் எதிரில் நிற்க முடியும்? எங்களாலாம் முடியாதுல்ல அப்படின்னு சொன்னாராமா. சதுர்பியோபி சமுத்திரபியா சந்தியாமன்வாசிய ராவணா இவம் முகூர்த்தம் ஆகாதி வாலி திட்ட முகூர்த்தகம். வானரங்கள்லாம் சொன்னா ராவணன் கிட்டக்க, ராவணா, 4 சமுத்திரங்கள், இந்த 4 சமுத்திரங்களிலும் வாலியானவர் சந்தியாவந்தனம் செய்துவிட்டு, பார்த்தீங்களா, வானரமே சந்தியாவந்தனம் பண்றது. அதாவது இந்த சந்தியாவந்தனங்கிறது எல்லாருக்குமே உண்டு. அதை தான் இங்க சொல்றார். வானரனாகப்பட்ட வாலியானவன் சந்தியாவந்தனம் செய்துவிட்டு அவர் அநேகமாக இப்போ திரும்பி கொண்டிருப்பார்னு நினைக்கிறோம். நீ 2 நாழிகை பொறுத்துக்கோ ராவணா. 2 நாழிகைங்கிறது 48 நிமிஷம். அவரை நீ தாராளமாக பார்க்கலாம். வாலிய நீ பார்க்கலாம். ஏதானஸ்தி சயான் பஷ்யா யயேதே சங்கபாண்டராக யுத்தார்த்தி நாமிவே ராஜன் வானராதி பதேஜசா. இப்போ எல்லாம் சொல்கிறேன் ராவணன்ட்ட, இந்த இடத்துல சங்குகளை போல வெண்மையாக இருக்கு பற்றியா எலும்பு குவியல்கள், அதெல்லாம் பாரு ராவணா. இது என்ன தெரியுமா? வாலியோட போர் புரிவதற்காக விருப்பத்தோட வந்தவர்கள் அவர்களுடைய பராக்கிரமத்தினால தோற்று போய் வாலிக்கிட்ட எல்லாரும் மரணம் அடைஞ்சிருக்கா. அவளோட எலும்பு தான் இதெல்லாம் அப்படின்னு வானரங்கள் ராவணன் கிட்டக்க காமிச்சாலாம். யத்வாம் ருதரச பீஸ்தவ்யா ராவண ராட்சசா ததா வாலின மாசாத்தியா ததந்தம் தவ ஜீவிதம். வானரங்கள்லாம் சொல்ற, அரக்கனாகப்பட்ட ராவணனே, நீ தேவாமிருத்தத்தையே பருகியிருந்தாலும் சரி, வாலியை சந்திக்கும் வரையில் தான் உன்னோட உயிர் உங்ககிட்ட இருக்கும். அவரை சந்தித்த உடனேயே அந்த தருணம் தான் உன்னோட வாழ்க்கையினுடைய கடைசி நொடியாக இருக்கும் ராவணா அப்படின்னு மாணவர்கள்லாம் சொன்னா.
अस्येधानीं जगच्चित्रम् इमं विस्रवससुतः इदं मुहूर्तं तिष्ठस्व दुर्लभं ते भविष्यति. இந்த ராவண யாருங்கிறது இந்த வானரங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீ விஸ்ரவசோட புதல்வான். உலகிலேயே மிகவும் ஆச்சரியமான நிலையில இருக்கக்கூடியவன். வாலியை பார்க்கணும்னா நீ கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தா ஆகணும். வாலியை பார்த்துவிட்டு அவரை பார்த்த பிறகு உன்னோட உயிரானது உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமே இல்லை. அது ரொம்ப அரிது அப்படின்னு வானரங்கள் சொன்னா ராவணன்ட்ட. அதவா துவரசே மர்த்தும் கச்ச தட்சிண சாகரம் வாயம் திரட்சயசே தத்ரா பூமேஷ்டம் இவ பாவகம். இந்த வானரங்கள்லாம் ராவணன்கிட்ட சொல்ற, ராவணா நீ அப்படி இல்லைன்னா உன்னோட உயிரை வெகு விரைவிலேயே விடுவதற்கு விரும்பினால் உடனே நீ என்ன பண்றனாக்கா தட்சிண திக்பாகம்னா தெற்கு கடற்கரை, அந்த இடத்துக்கு செல். அந்த இடத்துல பூமியின் மேல ஒரு உருவமானது ஏற்றுக்கொண்டு நிற்கும். அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அக்னியை போல விளங்கக்கூடிய எங்களது மன்னனாகப்பட்ட வாலியை நீ பார்ப்ப அப்படின்னா வானரங்கள்லாம் சொன்னான் அவன்கிட்ட. சதூதாரம் வினிபர்த்ய ராவணோ லோகராவணः புஷ்பகம் தத் சமாவிருக்ய பிரயோ தட்சிணார்ணவம். உலகம் 3 உலகங்களையுமே நடுநடுங்க செய்யக்கூடிய அரக்கனாகப்பட்ட ராவணன் அமைச்சர் வாலியினுடைய அமைச்சர் தாரன் இருக்கானோ அந்த தாரனை பயமுறுத்தி விட்டு அவனுடைய புஷ்ப விமானத்தில் ஏறி தெற்கு கடற்கரையை அடைந்தான்றமா ராவணன். தத்ர ஹேமகிரி பிரக்யம் தருணார்க நிபானனம் ராவணோ வாயினம் திருஷ்டுவா சந்தியோபாச நதத்பரம் புஷ்பகாத வருஹ்யாதா ராவணோ அஞ்சன சந்நிபः கிரஹீதும் வாலினம் தூர்ணம் நிசப்த பதமாவ்ரஜத். அவன் அந்த இடத்துல அந்த கடற்கரையில் பொன்மலையை போன்ற இருக்கக்கூடியவனும் அதிகாலையில் வரக்கூடிய சூரிய பகவான் எவ்வளவு பிரகாசமாக இருப்பாரோ அதுபோல பிரகாசிக்கக்கூடியவனும் சந்தியாவந்தன உபாசனையில் மனதை ஒருநிலைப்படுத்தி செலுத்திக்கொண்டே இருக்கக்கூடியவனுமான வாலியை பார்த்து, வாலியை யார் பார்த்தான்? நாம் எல்லாரும் கண்ணுக்கு மையிடுவோம். அந்த மையானது எவ்வளவு கருப்பாக இருக்குமோ அப்படி கருப்பு வண்ணம் கொண்ட அரக்கனாகப்பட்ட ராவணன் பார்த்தான். அந்த இடத்துல பார்த்துட்டு அவன் புஷ்பாபிமானத்திலேருந்து இறங்கி வாலியை கட்டி பிடிப்பதற்காக என்ன பண்ணான் தெரியுமா? நாம இவனுடைய கால் ஓசையானது அவனுக்கு கேட்காமல் இருக்கும்படியாக எழுப்பாம வேகமாக அவனை நோக்கி சென்றான் இந்த ராவணன். எதிர்ச்சையா ததா திருஷ்டே வாலினாபி ச ராவணः பிரபாவி பிராயகம் திருஷ்டுவா சகாரணது சம்பிரமம். ஒரு தற்செயலா அங்கே தவத்தில் சந்தியாவந்தனம் பண்ணியிருந்த வாலி என்ன பண்ணான்? இந்த ராவணனை பார்த்துட்டான். அதே சமயம் அவனுடைய தீய எண்ணமானது என்ன அப்படின்றதையும் வாலியானவன் புரிந்து கொண்டு விட்டான். அப்படி புரிந்து கொண்டு விட்ட போதிலும் வாலி சிறிதளவும் கொஞ்சமும் கலவரமே அடையவில்லைரமா. சசாமாலட்சிய சிங்கோவா
பன்னகம் கருடோ யதா ந சிந்தயதி தம் வாலி ராவணம் பாப நிச்சயம். அதாவது இந்த வாலியானவர் தீய நோக்கத்தோட வந்திருக்கக்கூடிய அரக்கனாகப்பட்ட ராவணனை பார்த்த பின்னாலேயும் முயல் குட்டியை பார்த்த சிங்கம் போலவும் அவன் முயல் குட்டியை வச்சுட்டார் ராவணன், இவர் சிங்கம். பாம்பை கண்டார், அதாவது ராவணன் வந்து பாம்பு, வாலி வந்து கருடன். கருடனை போலவும் கொஞ்சம் கூட கவலையே படவே இல்லை ராமா. ஜிக்ருக்ஷ மானமாயந்தம் ராவணம் பாபசேதசம் கக்ஷா வலம்பினம் கிருத்வா கமிஷ்யே த்ரீன் பகார்ணவானு. அப்போ வாலியானவன் என்ன நினைச்சான் மனசுல, இவன் எப்படியோ என்னை கட்டி பிடிக்கிறதுக்காகத்தான் வரான் இந்த அரக்கன் ராவணன். அப்படி அவன் வரும்பொழுது இந்த ராவணனை வந்து நான் பிடிச்சு என்னுடைய அக்குள்னாக்க இந்த இடம் அக்குள், இந்த அக்குள் அவனை வந்து வைத்துக்கொண்டு அமைக்கிக் கொண்டு இந்த மற்ற 3 கடல்களிலும் சென்று சந்தியாகால வழிபாடுகளை வந்து நான் முடித்துக் கொள்வேன் அப்படின்னு வாலியானவன் தன்னுடைய மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டாராமா. திரக்ஷயன் தெரிம் மமாங்கஸ்தம் ஸ்ரம் சதூரு கராம்பரம் லம்பமானம் தசக்ரீவம் கருடஸ்யேவ பன்னகம். இப்போ வாலித மனசூழ நினைச்சுக்கிற ராமா, என்கிட்ட சிக்கிக்கொண்ட இந்த என்னுடைய பகைவனான அரக்கன் ராவனுடைய தொடைகள் வந்து கை கால்கள் ஆடைகள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது எப்படி இருக்கும் தெரியுமா? பார்ப்பதற்கு கருடனானவன் கொத்தி செல்லக்கூடிய ஒரு சர்ப்பம் வந்து தொங்கிக் கொண்டிருக்கும் போல இருப்பதை வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் பார்ப்பார்கள் அப்படின்னு வாலி வந்து தன் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டான். இத்தேவம் பரிமாஸ்தாய வாலி மௌனம் உபாஸ்ருதா ஜபன் வை நைகமான் மந்திராம்ஸ் தஸ்தௌ பர்வத ராடிவா. இந்த மாதிரி வாலியானவன் தன்னுடைய மனசுக்குள்ள நிச்சயம் பண்ணி கொண்டு மௌனமாக வைதீக ஜபங்களை பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு குரங்கு, அதனால்தான் குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் சொல்றது. இதுதான் காரணம், சொல்றதுக்கு காரணம் தான். மந்திரங்களை எல்லாம் ஜபித்துக் கொண்டு அந்த மலையரசனை போல, அதாவது ஒரு பெரிய மலை இருக்கு, இந்திய மலையெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி மலையில வந்து ஆட்சிசை கைலாச மலை இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய மலையரசன் போல கொஞ்சம் கூட கலங்காம நின்று கொண்டிருந்தான் அந்த வாலியானவன் ரமா. தாவண்யோன்யம் ஜுக்ஷந்தௌ ஹரிராட்ச சபார்திவோ பிரயத்னவந்தௌ தத்கர்மா ஈக துர்பல தர்பிதௌ. ரொம்பவும் பேராற்றல் இயற்கையாகவே இந்த வாலிக்கு வந்து அகங்காரங்கிறது உண்டு, செருப்பு உண்டு. அப்படி இருக்கக்கூடிய வானர மன்னனும் அரக்க மன்னனாகப்பட்ட ராவணனும் பரஸ்பரம் வந்து செஞ்சுட்டு கட்டி பிணைப்புதல் வந்து ரொம்பவும் ஆர்வம் கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒவ்வொருவரும்
இவர் வந்து என்ன பண்ணார், வாலியை பிடிச்சிடணும், இவர் வந்து தான் அக்குள்ள வச்சுக்கணும். அவர்களுடைய நோக்கத்தை வந்து நிறைவேற்றிக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் ராமா. அந்த சமயத்தில் அஸ்தகிராகம் து தம் மத்வா பாக சப்தேன ராவணம் பராமுகோபி சக்ராக வாலி சர்ப்பமிவாண்டஜாக. அப்ப இந்த வாலி என்ன பண்ணார் தெரியுமா, ராமனுடைய ரொம்ப மெல்லிய அடிவைப்பு ஒலியினால வாலியானவன் தன்னுடைய கைகளை வந்து அகலமாக விரித்து வைத்துக் கொண்டு இந்த அரகமன்னனாகப்பட்ட ராவணனானவன் தன்னை பிடிக்க வருகின்றான் அப்படின்றத உணர்ந்து கொண்டு எதிர்முகமாக அந்த ராவணனை வந்து எதிர்பக்கமாக பார்த்திருந்து கொண்டிருந்த போதிலும் எப்படி தெரியுமா, கருட பகவானாகப்பட்டவர் ஒரு சர்ப்பத்தை பாம்பை எப்படி லபக்குன்னுட்டு கொத்தி சொல்வாரோ அதுபோல இந்த வாலியானவன் இந்த அரக்கனாகப்பட்ட ராவணனை கைப்பற்றினான்றமா. கிரகீத்து காமம் தம் கிரகியா ரக்ஷசான் ஈஸ்வரம் ஹரி கமுத்பபாத வேகேனா கிருத்வா கக்ஷா வலம்பினம். இந்த வாலி என்ன பண்ணா, தன்னை வந்து பிடிக்க வந்த அரக்க மன்னனாகப்பட்ட இந்த ராவணனை தானே கைப்பற்றி அந்த வாலியானவன் இந்த ராவணன் என்ன பண்ணான், ஏற்கனவே தான் நினைச்சிருந்தாரோன்னா மனசுக்குள்ள அக்குள்ள எடுத்து வச்சுக்கணும்னு அந்த மாதிரி அக்குள்ள வைத்து அமைக்கி அவனை வந்து தொங்க விட்டு கொண்டு மிகுந்த வேகத்தோட ஆகாயத்தை நோக்கி பறந்தான் இந்த வாலியானவன் ராமா. தம்சாபீட சம்பீடய மானந்து விதுத்தந்தம் நகைர்முகு ஜகார ராவணம் வாலி பவனஸ்தோயதம் யதா. இந்த மாதிரி வாலியினுடைய அக்கில் அகப்பட்டு கொண்ட அரக்கன் ராவணன் உடனே என்ன பண்ணான், வாலிய தன்னுடைய நகங்களால் பல தடவை வந்து அவனை கீறி துன்புறுத்தினான். ஆனால் ஆகாயத்தில் வந்து மேகக்கூட்டம் இருக்கு. அந்த மேகக்கூட்டத்தை வந்து காற்றானது ஒரு பெரிய புயல் காற்று வீசுறது, அப்போ மேகக்கூட்டத்தெல்லாம் அடித்து சொல்லும் இல்லையா, அதுபோல் ராவணனை சுமந்து கொண்டே இந்த வாலியானவன் ஆகாயத்தில் பறந்து சென்றான்றமா. அதே ராட்சசா மாத்திய விரயமானம் தசானனம் முமோக்ஷ இஷவோ வாலிம் ரவமானா அபேத்ருத்தாக. இந்த மாதிரி அரக்கன் ராவணனானவன் கவர்ந்து செல்லப்படுவதை வந்து பார்த்த இந்த அரக்கன் ராவனுடைய அமைச்சர்கள் எல்லாம் உடனடியாக ராவணனை விடுவிப்பதற்காக பேரார்வம் செய்து கொண்டு என்ன பண்ணா தெரியுமா, அவன் பின்னாலேயே எல்லாரும் பின்தொடர்ந்து போனா. அன்வீய மானஸ்தை வாலி பிராஜதே அம்பர மத்தியகாக அன்வீயமானோ மேகௌகை ரம்பரஸ்த இவான் சுமான. இந்த மாதிரி ராவனுடைய அமைச்சர்கள் அரக்கர்கள் எல்லாரும் வாலியை பின்தொடர வானத்தில் வந்து பிறந்து கொண்டிருந்த வாலியானவர் எப்படி போனார் தெரியுமா, மேக கூட்டங்கள்லாம் பின்தொடர ஆகாயத்தில் பிரகாசிக்கக்கூடிய சூரிய பகவானை போல வேறு ஒளியோட விளங்கினான் வாலி. தே அசக்னுவந்த சம்பிராப்தும் வாலினம் ராட்சசோத்தமாக தஸ்ய பாஹூ உருவேகேன பரிசிராந்தா வியவஸ்திதாக.
ராமா, இந்த ராவனுடைய அமைச்சர்கள் அரக்க தலைவர்கள்லாம் இருக்கணும். அவ எல்லாரும் எவ்வளவுதான் முயன்றோம் இந்த வானரனாகப்பட்ட வாலி அவனோட அருகில வந்து கொஞ்சம் கூட செல்ல முடியவே இல்லை யாராலையும். அவனுடைய புதங்கள் தொடைகள் இதெல்லாம் வாலி போகக்கூடிய அந்த வேகத்தில் ஏற்பட்ட காற்றுனால இவா எல்லாருமே அரக்கர்கள் எல்லாம் அதனால தாக்கப்பட்டு மிகவும் களைப்படைந்து அந்த இடத்திலேயே அப்படியே நின்று விட்டார்கள். ராமா, வாலிமார்காத பாக்ரமன் பர்வதேந்திரா ஈ கச்சதா கிம் புனர்ஜீவித பிரேத்சுர் பிப்ரத்வை மாம்சசோனிதம். வாலி வந்து அரக்கனை வந்து அக்குள்ள வந்து வச்சுட்டு போனானோ ராவணனை. போகிற வழியிலெல்லாம் பெரிய பெரிய மலைகள் அதெல்லாம் என்ன பண்ணிட்டு தெரியுமாராமா, இந்த வாலிக்கு வந்து வழியை விட்டுட்டு விலகி போச்சு, மலையே விலகி போச்சு அவனுக்கு அப்படின்னு எண்ணும் பொழுது இந்த ரத்தம் சதையோட கூடி இருக்கும் தெரியுமா, அவைகளும் இன்னும் நெடுநாள் உயிர் பிழைத்திருக்க ஆசையானது கொண்டு உள்ள பிராணிகளாகும் ஜந்துக்களை வந்து பற்றி நாம் வந்து என்ன சொல்றதுக்கு இருக்கு, ஒன்றும் இல்லை. அபக்ஷி கன சம்பாதான் வானரேந்திரோ மகாஜவஹா கிரமச சாகரான் சர்வான் சந்தியாகால மவந்ததா. அப்ப ராமா, இந்த வானர தலைவனானவன் இருக்கானே வாலி, பறவைகளை காற்றிலே மிகவும் வேகமாக பறந்து சென்று மீதமுள்ள இந்த 3 கடற்கரைகளிலும் சந்தியாகால வழிபாடுகளை எல்லாம் செஞ்சு முடிச்சான். சபாஜ்யமானோ பூதைஸ்து கேசரே கேசரோத்தமஹ பশ্চিமம் சாகரம் வாலி யாஜகாம சராவணஹா. முதல்ல என்ன பண்ணான் தெரியுமா, இந்த வாலியானவன் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய வாலியை ஆகாயத்திலேயே சஞ்சரிக்கக்கூடிய பூதங்கள்லாம் பிரமாதமாக போற்றி அவனை வந்து பாராட்டினார்கள். ராமா, இந்த மாதிரி ராவணனை வந்து அக்குள்ள வந்து அமுத்தி கொண்டு பசிபிக் பாகம்னாக்கா மேற்கு கடற்கரை, அந்த மேற்கு கடற்கரைக்கு அவன் வந்தான், வாலியானவன் வந்தான். தஸ்மின் சந்தியா உபாசித்வா ஸ்நாத்வா ஜத்வாச வானரஹ உத்தரம் சாகரம் பிராயாத் வகமானோ தசானனம். அப்போ வந்து இந்த வாலி என்ன பண்ணா, தன்னோட அக்குள்ளையே அப்படியே அமுக்கி வைத்துக்கொண்டு ராவணன் அமுக்கி வைத்துக்கொண்டு அந்த பசிபிக் பாகமாக இருக்கக்கூடிய கடல் மேற்கு கடலில் வந்து ஸ்நானம் செய்துவிட்டு உடனடியாக ஜபமும் செய்து முடித்து சந்தியாகால வழிபாடுகளை எல்லாம் முடித்துக்கொண்டு அப்படியே ராவணனை வந்து மீண்டும் சுமந்து கொண்டு வாயுவிய திக்பாகம்னாக்கா வடக்கு திசை, இந்த வடக்கு கடற்கரைக்கு வந்தான் வாலி. உத்தரே சாகரே சந்தியாம் உபாசித்வா தசானனம் வக மானோக மத்வாலி பூர்வமை சமாஹோததிம். இந்த வாலி இருக்கான வாயு வேகம் கொண்டவன், அவனுக்கு மனோவேகம் ரொம்பவும் ஜாஸ்தி, மனோபலம். அதனால தான் சொல்கிறது மனோபலம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணுங்கிறது. அப்படி கொண்ட மாபெரும் வானர
மன்னனான வாலியானவன் பல்லாயிரம் யோசனை தூரத்தை வந்து தன்னுடைய எதிரியாக இருக்கக்கூடிய அரக்கன் ராவணனை அக்களில் வைத்துக்கொண்டு சுமந்தபடியே கடந்து சென்று வடக்கு கடற்கரையை அடைந்தான் ராமா. பகுயோஜன சாகசிரம் வகமானோ மகாகரி வாயுவஸ்ய மனோவஸ்யா ஜகாம சகதாருண சக சத்ருணாக. இந்த மாதிரி வாலியானவன் வடக்கு கடற்கரையில் சந்தியாகால வழிபாடுகளெல்லாம் முடிச்சுண்டு அந்த ராவணன் வந்து மறுபடியும் அக்கில் சுமந்து கொண்டு உத்தர திக்பாகம்னாக்க கிழக்கு திசை, அந்த கிழக்கு கடற்கரையை வந்து வாலியானவன் சென்றடைந்தான்றவா. தத்ராபி சந்தியா மண்வாசியா வாசவேச ஹரீஸ்வரா கிஷ்கிந்தாம் அபிதோ கிருஹ்யா ராவணம் புனராகமத்து. இந்த மாதிரி உத்தர திக்பாகத்திலையும் அவன் வந்து கடற்கரையில் சந்தியாகாலம் அந்த ஜபத்தெல்லாம் முடித்து விட்டு இந்திரனுடைய அம்சமாக இருந்த வாலியானவன் அரக்கனாகப்பட்ட ராவணனை தனது அக்கில் வைத்துக்கொண்டு இறுக்கி கட்டி கொண்டபடியே இந்த வாலியானவன் ஆட்சி செய்யக்கூடிய கிஷ்கிந்தை நகரத்துக்கு வந்தான். சதுர்ஷோபி சமுத்திரேஷு சந்தியா மண்வாசிய வானரா ராவணோத்வகண ஸ்ராந்த கிஷ்கிந்தோ பவனே அபதது. இந்த 4 விதமான பெருங்கடல்களிலும் வாலியானவன் சந்தியாவந்தன ஜபத்தை முடித்துக்கொண்டு ராவணனையும் சுமந்து கொண்டு வந்த களைப்பினால கிஷ்கிந்தையில் வந்து ஒட்டியிருந்த ஒரு பூங்காவில் வந்து இறங்கினான். வாலியானவன் வந்து இறங்கினான். ராவணம் தூ முமோசாதா ஸ்வகக்ஷாத் கவிசத்தமஹ குதஸ்துவமிதி சோவாச பிரகசன் ராவணம் முகு. உடனே என்ன பண்ணான் வாலியானவன் தன்னோட அக்குள்ள வந்து வச்சுட்டு இருக்கானோ ராவணன் அரக்கனான். அவனை விடுவிச்சுட்டு ராவணனை பார்த்து இலக்காரமாக ஒரு புன்சிரிப்பு சிரித்தான். அப்படி சிரிச்சுட்டு, நீ யாரப்பா, நீ எங்கேருந்து வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வாலியானவன் ராவணன் கிட்ட கேட்டான். விஸ்மயம் தூ மகத்வா சரமலோல நிரீக்ஷண ராட்சசேந்திரோ ஹரீந்திரம் தமிதம் வசனமப்ரவீத்து. இந்த அரக்கன் ராவணன் வந்து வாலியனுடைய செய்கையினால வேறு ஆச்சரியத்தில் ரொம்பவும் தெளித்து போயிருந்த அரக்கன் ராவணன் அப்போ அவன் வந்து ரொம்பவும் கழித்து போயிருந்ததுனால கண்கள்லாம் சூழ வானர வேந்தனாகப்பட்ட வாலியை பார்த்து சொன்னான் அரக்கன் ராவணன். என்ன சொன்னான் தெரியுமா ராமா? வானரேந்திர மகேந்திரப ராட்சசேந்திரோஸ்மி ராவணா யுத்தே ஸ்ரீக சம்பிராப்தா சந்தியா சாதிதஸ்துவயா. இப்போ அரக்கன் ராவணன் சொன்னான் வாலி கிட்டக, வானர தலைவனே, தேவேந்திரன் போல மகா பராக்கிரமம் உடையவனே, நான் வந்து அரக்கர்களுக்கெல்லாம் தலைவன் ராவணன். உன்னோட போர் புரிய விருப்பத்தோடு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் என்ன நினைச்சிட்டு வந்தேனோ அந்த செயலானது உன்னால் எனக்கு இப்போ முதல் நிறைவேற்றப்பட்டு விட்டது அப்படின்னு ராவணன் வந்து வாலி கிட்டக்க சொன்னான். அகோ பலமகோ வீரியம் அகோ காம்பீரிய மேவசா ஏனாகும் வசுவத்கிருஹ்யா
பிராம் இத சதுரோ அர்ணவான. ராவணன் சொல்றான் வாலியை பார்த்து, அடடா என்ன வலிமை உனக்கு, எப்பேற்பட்ட வீரம், எவ்வளவு தூரம் பிரமாதமாக, எவ்வளவு மிடுக்கா இருக்க. ஏதோ ஒரு விலங்கை நீ கட்டி எடுத்து செல்வது போல 4 திசைகளிலும் உள்ள கடல்களுக்கு என்னை திரிய வைச்சையே அப்படின்னு ராவணானவன் வாலிகிட்டக்க சொன்னான். ஏவ வஸ்திராந்த வத்வீரா சீக்கிரமேவம் மகார்ணவான மாம் சைவோத்வக மானஸ்து ஓ அந்யோ வீர கிரமேஷ்யதி. ராவணன் சொல்றான் வாலியை பார்த்து, நீ மகாவீரன், வீரனே, என்னையே சுமந்து கொண்டு சிறிதளவு கூட கொஞ்சம் கூட களைப்பே அடையாமல் 4 கடல்களிலும் சென்று வரக்கூடியவன் உன்னை தவிர வேறு யார் தான் இருக்க முடியும், யாருமே இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு ராவணன் வாலியை பார்த்து சொன்னான். திரயாணாமேவ பூதானாம் கதிரேஷா பிளவங்கமா மனோ அனிலச அனில சுபர்ணானாம் தவ சாத்திர ந சம்சயா. இன்னும் ராவணன் தொடர்ந்து பேசுகிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா வாயை பார்த்து, வானரனே, இவ்வளவு வேகம் உலகத்தில் 3 இடங்களில் தான் இருக்கு. என்ன தெரியுமா, ஒவ்வொரு மனிதனுடைய மனமானதும் இவ்வளவு வேகம் உண்டு. வாயு பகவான் காற்றுக்கு வேகம் உண்டு, கருட பகவான் அவருக்கு வேகம் உண்டு. இப்போ சந்தேகத்துக்கே கொஞ்சம் கூட இடமே இல்லாம உன்னிடமும் மகா வேகமானது இருக்கின்றது அப்படின்றது எனக்கு தெல்ல தெளிவாக விளங்கிவிட்டது வாலி அப்படின்னு ராவணனானவன் சொன்னான். சோகம் திருஷ்ட பலஸ்துபியம் இச்சாமி ஹரிபுங்கவா துவயாக சிரம் சக்கியம் சஸ்னிக்தம் பாவகாக்கிருதா தாராபுத்திராபுரம் ராஷ்டிரம் போகாச்சாதன போஜனம் சர்வமேவா விபக்தம் நௌ பவிஷ்யதி ஹரீஸ்வரா. உடனே ராவணன் சொல்றான், வானரோத்தமனே வாலியே, உன்னுடைய அளவற்ற வலிமையை நான் பிரமாதமாக அனுபவித்து அதை நான் உணர்ந்து விட்டேன். அதனால் அக்னி சாட்சியாக நீண்ட நெடுகாலம் வரை நெருக்கமாக நாம் இருவரும் நிலைத்து இருக்கக்கூடிய நட்புறவை நான் பெற விரும்புகின்றேன். இப்போ வானர தலைவனே, மனைவி மக்கள் நகரம் நாடு என்னிடம் உள்ள மனைவி மக்கள் நகரம் நாடு போகம் ஆடை உணவு ஆகிய எல்லாவற்றிலையுமே உங்ககிட்ட இருக்கிறது என்னென்னவோ எங்கிட்ட இருக்கிறது என்னென்னவோ நாம் இருவருக்கும் அனைத்தும் பொதுவான உரிமையானது இருக்கும். இதை நான் இப்பொழுது உன்னிடம் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்ற ராவணானவன் வாலிகிட்ட சொன்னான். ததா பிரஜ்வாலயத்வாக்னி தாவுபௌ ஹரிராட்சசௌ பிராத்துத்வ உபசம்பன்னௌ பரிஷ்வஜ்ய பரஸ்பரம். அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணான் வாலியானவன், அந்த இடத்திலேயே அக்னியை வளர்த்தான். அக்னியை வளர்த்த உடனேயே வானர மன்னன் வாலி, அரக்கனாக இருக்கக்கூடிய ராவணன், இவர்கள் இருவரும் சகோதர உறவை ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் மார்புற தழுவிக்கொண்டார்கள். ராமா அந்யோன்யம் சம்பித கரௌ ததஸ்தௌ ஹரிராட்சசௌ கிஷ்கிந்தாம் விசதூரு ஹிருஷ்டௌ சிம்ஹௌ கிரி குஹாமிவா.
வானர மன்னனான வாலியும் அரக்க மன்னனான ராவணனும் இவர்கள் இருவரும் ஒருவருடைய கைகளை பற்றி கொண்டு மனமகிழ்ச்சியோட அந்த கிஷ்கிந்தை குகைக்குள்ள பிரமாதமாக நுழைந்தார்கள். அப்படி அவர்கள் நுழையும் போது எப்படி இருந்தார்கள் தெரியுமாறாமா? 2 சிங்கங்களைப் போல கிஷ்கிந்தை நகருக்குள்ள இவர்கள் இருவரும் நுழைந்தார்கள். ராமா சா தத்ர மாசமுஷித சுக்ரீவ இவ ராவணः அபாத்யே ராகதே நீதஸ் திரைலோக்கியா சாதனார்த்திவி. அதாவது வானர மன்னனுக்கு தம்பியாகப்பட்டவன் சுக்ரீவன். அவனைப் போல மிகவும் மரியாதையோடு உபசரிக்கப்பட்ட அரக்க மன்னனாகப்பட்ட ராவணன் அந்த கிஷ்கிந்தையில 1 மாத காலம் தங்கியிருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? திருப்பி 3 உலகங்களையும் எப்படியாவது பிடுங்கி எரிந்து விட வேண்டும் அப்படின்ற விருப்பம் அவனுடைய அமைச்சர்கள்லாம் இந்த ராவணனை அழைத்து சென்று போனார்கள். ஏவேதத் புராவிருத்தம் வாலினா ராவண பிரபு தர்ஷிதஸ்ய கிருதஸ்யாவி பிராதா பாவக சந்நிதௌ. இப்போ அகஸ்தியமாமுனிவர் சொல்ற ஸ்ரீ ராமபிரான்ட்ட, ஐயனே ராகவா, ராமா, வாலியினால இந்த ராவணனுடைய கர்வமானது அடக்கப்பட்டு அதற்கு பிறகு அக்னி சாட்சியாக தன்னுடைய வாலியினுடைய சகோதரனாக இந்த ராவணன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அப்படின்ற இந்த நிகழ்ச்சியானது ரொம்ப காலத்துக்கு முன்னால நடந்தது ராமா. அதாவது திரேதாயுகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே நடந்த கதையை அகஸ்திய மாமுனிவர் சொல்கிறார். பலம் அப்பிரதிமம் ராமா வாலினோ அபவர் துத்தமம் சோவேத்வயா வினிர்தத்தோ சலபோ வக்கினா யதா. இப்போ சொல்கிற அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான்ட்ட, ராமா, இந்த வாலி இருக்கானே வானரன், அவங்கிட்டக்க எல்லையில்லாத நிகரற்ற வலிமையானது இருந்தது. ஆனால் அந்த வலிமையெல்லாம் ஒன்னால ராமா ஒரு விட்டூர் பூச்சியை அக்னியானது எப்படி எரிக்குமோ அதுபோல மிகவும் எளிதாக அந்த வாலியானவன் புசுக்கப்பட்டு விட்டது. அதற்கு காரணம் நீதானே ராமா. அகஸ்திய மாமுனிவர் சொன்னாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவிய உத்தரகாண்டே சதுஸ்திரிதம் சர்க்கः ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண உத்தரகாண்டத்தில் 34வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபமஸ்து ததாஸ்து. எல்லாரும் நன்னா இருங்கோ, சௌக்கியமாக இருக்கும்.